காங்கேயமின நாட்டு மாடுகள்லேயே அதிக கறவைத்திறனுடைய நேரம் 3 லிட்டர், ஒரு நாளைக்கு 6 லிட்டர் பால் கறக்கக்கூடிய ஒரு காரி மாடு நம்ம விற்பனைக்கு கொண்டு வந்திருக்கோம்ங்க. எனக்கே கேட்கும் பொழுது சற்று ஆச்சரியமாக தான் இருந்ததுங்க. என்ன காரணம்னு கேட்டிங்கன்னா, நம்ம தாத்தா அவர்களுடைய அனுபவம் கிட்டத்தட்ட 65 ஆண்டுகளுக்கு மேலாக காங்கேய மாட வாங்கி குடுத்துட்ருக்காங்க. அப்படி இருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையில, அவங்க சொல்லக்கூடிய ஒரு அனுபவத்தில அவங்க சொல்லக்கூடிய விஷயம் என்னன்னு கேட்டிங்கன்னா, நேரம் 2 லிட்டர் என்பது காங்கேயமின மாடுகளினுடைய ஆவரேஜ் கறவைத்திறன் அப்படின்னு சொல்றாங்க. அதில சற்று அதிக கறவைத்திறன் அப்படின்னு நம்ம ஏன் மென்ஷன் பண்ணுறோம்னா, நேரம் 3 லிட்டர் பால் கறக்கக்கூடிய ஒரு காரி மாடு நம்ம விற்பனைக்கு கொண்டு வந்திருக்கோம்ங்க. வீடியோ குவாலிட்டி கொஞ்சம் கம்மியாக இருக்கலாம். ஏன்னா நம்ம இது சிசிடிவில கேப்சர் பண்ண ஒரு வீடியோங்க. ஸோ, அதனால அதனுடைய குவாலிட்டி கொஞ்சம் கம்மியா இருக்கலாம். மற்றபடி மாட்டுல எந்த விதமான குவாலிட்டியில எந்த காம்ப்ரமைஸும் கிடையாதுங்க. மாட்ட பொறுத்தவரைக்கி ஒரு டாடா ஏசி வாகனத்தில நீங்க இத ஏத்துனீங்கன்னா, கூட ஒரு இளங்கன்று மட்டும் தான் ஏத்த முடியும். அந்த அளவுக்கு உடல் கட்டமைப்புல நல்ல ஜைஜாண்டிக்கான தோற்றம்ங்க, பெருங்கூட்டான அமைப்பு, எலும்பூக்கத்தில் சிறந்த ஒரு காரி மாடுங்க. கறவைக்கு கால் அணைக்க வேண்டியது இல்லைங்க. நம்ம முன்னாடியே சொன்ன மாரி அதிக கறவைத்திறன். பெண்கள், பெரியவர்கள், குழந்தைகள் என யாரு வேண்டுமானாலும் ஈஸியா ஹேண்டில் பண்ணிக்கலாம்ங்க. பால் கறக்கலாம். ஒரு பெரிய குடும்பத்தினுடைய தேவைக்கான ஒரு பால பூர்த்தி செய்ய வேண்டும். அதுவும் ஏ டூ மில்க்காக அமைய வேண்டும். நம்ம காங்கேயமின மாட்டினுடைய பால் வேண்டும் என்று நினைச்சால், நீங்க நிச்சயமாக இத சூஸ் பண்ணலாம்ங்க. அந்த மடிசீர் பாருங்க, அந்த 4 காம்புகளையும் பாருங்க. ஒரு கலப்பின மாடு இது கூட தோத்து போயிரணுங்க. அந்த அளவுக்கு மடிசீர்ல மிக சாலச்சிறந்த மாடு. அந்த விலாசம் பாருங்க எந்த அளவுக்கு தெளிவாக இருக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு. தேவைப்பட்டால் கான்டாக்ட் பண்ணி தெளிவுபடுத்தி வாங்கிக்கலாம்ங்க. நன்றி, வணக்கம்.